ஹாய் குக்கு வித் சகாய் மாரி இது வெஜ்ஜு கட்லெட்டு செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை வாங்க பார்க்கலாம். இது ஒரு கேரட் 2 கேரட்டு துருவி வச்சுருக்கேன். பீன்ஸ் கொஞ்சம், கருவேப்பிலை, உங்களுக்கு காய்கறி என்னென்ன பட்டாணி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மைதா மாவு கொஞ்சம் கலக்கி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பல்லாரி 1, மல்லித்தலை கொஞ்சம், 1/4 ஸ்பூனு சோம்பு பொடி, 1 பட்டை, 2 கிராம்பு, பச்சை மிளகு, இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூனு, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது ப்ரெட்டு 3 ப்ரெட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் சூடானது பட்டையும் இந்த முந்திரி பருப்பு இதில் போடணும். போட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த மாதிரி வதங்கினா போதும். இந்த கேரட்டு, பீன்ஸ், இந்த காயெல்லாம் இதில் போட்டுடணும். கருவேப்பிலை எல்லாம் மொத்தமாக போட்டு வணக்கணும். இலக்கி உருளைக்கிழங்கு இதில் போடணும். மல்லித்தலை, இந்த சோம்பு பொடி, இந்த பேஸ்ட்டு இதில் ஓடணும். போட்டு இலக்கி விடுங்க. இலக்கி உப்பு கொஞ்சம் இதில் போடும். போட்டு இலக்கிட்டு இது தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ரொம்ப வேண்டாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இது மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்பப்போ இலக்கி விட்டுக்குங்க. மூடி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திறந்து வச்சு ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா இலக்கி விட்டுருங்க. காயெல்லாம் இந்த மாதிரி குழஞ்சி வரணும். காயெல்லாம் வெந்திருக்குது. நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது கட்லெட்டாக செஞ்சு எண்ணெயில் ஓட்டு எடுக்கு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானது இந்த மாதிரி நீங்கள் மாவில் ஓட்டு ப்ரெட்டில் ஓட்டு முக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அப்புறம்தான் இது ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா செவந்து வரும்போது நீங்கள் திருப்பி போடணும். இந்த மாதிரி நீங்கள் செவந்து வரணும். செவந்து வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி போடணும். காய்கறியெல்லாம் வெந்திருக்கு, அதனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிவப்பு நேரம் வரும்போது நீங்கள் எடுத்துடணும் கட்லெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு செஞ்சு விடுங்க. சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி சாஸ் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. நல்லா எல்லா காய்கறியும் நீங்கள் இதில் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு விடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.